மச்சான் நான் இப்ப எப்புட்றா வீட்ல சொல்றது? விட்றா, உனக்கு மட்டுமா வேலை போச்சு? எல்லாருக்குமே தான் வேலை போச்சு. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகும்போது 9 மாதம் தான் வேலை இருக்கும், 10வது மாதம் கம்பெனி ஏற்று முடியும்னு நினச்சா வந்தோம். இல்லை விடு, வேறு வேலை பார்த்துக்கலாம். சேல்ரி வர வரம்பா தீர்த்து மூட்டானுங்க. சேல்ரி வரது கூட டவுட்டு தான் போல். டேய், போன மாதம் வீட்டோட கொடுக்கல, ஞாபகம் இருக்குல்ல? இந்த மாதம் கொடுக்கல, அவ்வளோதான், அசிங்கமாயிடும். ஏய் ஃபர்ஸ்ட் நீ வாய மூடுறா. எல்லார்கிட்டயும் பணத்த வாங்கிட்டு, அது பத்தாம வீடு வாடகை அடிச்ச காசையும் சேர்த்து போட்டு, இந்த டிவி வாங்கிக்கிறியா? இந்த டிவி இப்ப முக்கியம் தானா? ஏய், நானே புலம்பாத, ஆய மூடு. ஏய், என்னமோ எல்லாத்தையும் நான் தான் பண்ண பேசிகிட்டு இருக்க. உங்களாரும் கேட்டு தான் வாங்கினேன். இப்போ தான் என்ன மட்டும் சொல்கிற? அப்போ எல்லாம் என்ன மாதிரி ஓகே சொன்னீங்க? ஏய் விட்ரா, சண்டை போடாதீங்க. எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்குதான். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அடுத்த வேலை சோத்துக்கு என்னடா பண்ண போகிறோம்? பொடி இருக்கு, இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். டேய், இந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் டீ கடையில் கொடுத்துட்டு வந்துடு. இப்ப நிலத்தில் இறங்கி அணத்து ஆமாம்மா, இந்த மாசம் ஃபுல்லா இருக்கும் வேலை கிடைக்கலனா வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சுட்டு ஊருக்கே வந்துட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அண்ணா வாண்ணா. என்னப்பா நினச்சிட்டு இருக்கிறீங்க? 4 மாதம் வீட்டு வாடகை தரல, நானும் கேட்குறப்பெல்லாம் தரேன்னு தான் சொல்கிறீங்க. அம்மா நான் இருமா கால் பண்றேன். எப்போ தர போகிறீங்க? என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் சரி வராது. முதல்ல நீங்கள் வீடை காலி பண்ணுங்கள். நான் அதான் சொன்னமேண்ணா, கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. நாங்களும் வேறு இடத்துல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பெருசாக கிடைக்கல. வேலை கிடச்சதும் உங்கள் காசை திருப்பி கொடுத்துட்றேண்ணா. சரி, அந்த பையன் மட்டும் எப்படி வேலைக்கு போகிறான்? இங்கே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு. அது என்ன சமாச்சாரம் அது? அவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் மல்லிகை கடைக்கு வேலைக்கு போகிறானா. அப்போ எங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை இல்லையா? எங்கள் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. நாங்கள் வேணும்லாம் எதுவும் பண்ணல, எங்களுக்கு வேலை இல்லை, அதான். நான் வேலை கிடைச்ச உடனே வாடகை காசு நான் கொடுத்துருவேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்க. ம் சரி, ஒரு பையனை ஒருத்தன் இட்டுன்னு வந்திருக்கேன். வீடு வாடகை கேட்டு வந்திருக்கான். பேச்சுலர் பசங்க நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்கள் கூட விட்டோம்னா வாடகை கொஞ்சம் மிச்சமாகுமேன்னு அந்த பையனை இட்டுட்டு வந்திருக்கேன். இதோ அந்த பையனை கூப்பிட்றேன். தம்பி இங்கே வாப்பா. வாப்பா உள்ள. அந்த வந்துட்டேண்ணா.
இவங்க தான் நான் சொன்ன பேச்சுலர் பசங்க. ஓகேண்ணா. வாடகை என்ன ஏதுன்னு இவங்ககிட்ட பேசிக்கோ. சரியா? ஓகேண்ணா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் ப்ரோ, என் பேர் விக்னேஷ். ஹாய் ப்ரோ, என் பேர் விஸ்வா. ஆனந்த். சந்தோஷ். வெங்கட். இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் வாடா. என்னடா இந்த ஊரில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? டேய், சப்பம் இன்னும் வரலையா? என்ன மச்சி இது? ஆஃபீஸ் காசுரா. ஒருத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி. அதான் நாளைக்கு கொடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ நேரம்? இன்னைக்கு கடையில் சரியான கூட்டம். நாளைக்கு ஏதோ அக்ஷய திருதியா. எல்லாரும் இந்த உப்பு வாங்குறானுங்க. உப்பு வாங்கினா தங்க சேருமா பைத்தியக்காரனுங்க. அதான் நானும் உப்பு வாங்கினேன். இந்த பூரா அட பைத்தியமே. போடாங். ஷபாடி மூலடா. டேய் சாப்பிடலாம் வா. டேய் வெங்கட், காசை காணோண்டா. என்ன காசுடா? டேய், என் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் அந்த காசுடா. அங்கே பாருடா. நான் பார்த்துட்டேன்டா. நீயே வேணா வந்து பாரு. ஆமாண்டா, இல்லைடா. நேற்று வெளியே எதை வச்சியா? டேய், நேற்று உங்கள் கண்ணு முன்னாடி தான்டா வச்சேன் பேக்கில். என்னடா காலையிலே கத்திட்டு இருக்கீங்க? டேய், காசை காணோண்டா. காசா? என்ன காசு? டேய், நேற்று அவன் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்தானே அந்த காசுடா. நைட்டு பேக்கில் தானடா வச்சான். டேய் நைட்டு பேக்கில் தானே வச்சேன். அதுக்குள்ளே எங்கே போக போகுது? தேடி பாடுறா. டேய் இல்லைடா, நல்லா பார்த்துட்டுண்டா. டேய், எனக்கு அப்படியே மண்டை வெடிக்குதுடா. டேய் மச்சான், நல்லா யோசிச்சு பாடுறா. அதுக்கப்புறம் எடுத்து எங்கேயாச்சும் வச்சிருக்க போகிறேன். டேய் இல்லைடா. சரி வாங்கடா, எல்லாரும் தேடி பார்ப்போம். அது எப்படி நான் என் பேக்கில் வச்சது காணாமல் போகும்? எதுக்கும் தேடி பார்ப்போம் வாயேன்.
நேற்று தூங்கும் போது கூட கதவு தாப்பா போட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இந்த ரூமில் இருக்கிறது நம்ம 5 பேர் மட்டும்தான். ப்ராங்க் எதனா பண்ணுறீங்களா? ஏய் நாங்கள் ஏன்டா ப்ராங்க் அப்போ பண்ண என் காசு எங்கடா? டேய் இருடா, இப்போ ஏன்டா கத்துற? கத்துறண்ணா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? 50,000 ரூபாய் என் 5 மாதம் சம்பளம். காசை மட்டும் காணன்னு போய் ஆஃபீஸில் சொன்னேன்னு வச்சுக்கோ, என்னை தூக்கின்னு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவானுங்க. மச்சான் உனக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல, ஒருவேளை நீ எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டான்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. ஏய் என்னை பார்த்தா எப்படா தெரியுது? என்ன தூக்கில் இருக்கிற வியாதி இருக்குதா இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு பேக்ல இருக்கிற காசு கொண்டு போய் வெளில போற அளவுலாம் இல்லை. ஏன் நீ கூட தான் உன் சொந்த வீட்டில் திருடுனா, அதுக்குன்னு உன்னை திருடுன்னு சொன்னா ஒத்துப்பியா? ஒருத்த அது இதுவும் ஒன்றாடா? நான் இங்கே இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒருத்தர் என்ன திருடுவா நீ? தப்பு வச்சிட்டோமில் இருக்குது. ஆனால் தான் அப்படி கேட்டான். என்னது? என் மேலே தப்பு இருக்கா? சரி உனக்கு கூட தான் நிறைய கடன் இருக்கு, அதுக்காக இந்த காசை நீ எடுத்தான்னு சொன்னா உனக்கு ஓகேவா? போதும் நிறுத்துங்கடா. இதிலே நல்லா புரியுது உங்களில் யாரோ ஒருத்தன் தான் இந்த காசை எடுத்துருக்கீங்கன்னு. உங்களை யாரோ ஒருத்தவங்களா? சாவடிச்சிருவேன். ஓ அப்படியா? நீங்கள் யாருமே எடுக்கல இந்த காசை, அப்படி தானே? சரி விடு, நான் போலீஸ் கூப்பிட்றேன், அவங்களே வந்து சொல்லுவாங்க யார் எடுத்தாங்கன்னு. ஏய் இப்போ எங்களை தானே பண்ண சொல்ற நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் காசு வேணும். ஏய் அவ்வளோ காசு எங்கடா போகிறது? உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற பொருளை மட்டும் அப்படியே விட்டு நீங்கள் கிளம்புங்க, அதை விற்று நான் என் காசு எடுத்துக்கிறேன். ஏய் இங்கே இருக்கிற பொருளை விற்று 50,000க்கு மேலே வரும்டா. ஆமாம் வரும் தான். அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய வாடகை காசை நான் உட்காந்து கட்டின்னு இருக்கணுமா? ஏய் இப்போ திடீர்னு போக சொன்னா எங்கடா பார்த்துனாங்க? போங்கடா, நீங்கள் தான்டா சொன்னீங்க ஊருக்கு போகிறேன்னு. போங்க, கிளம்பி போங்க. அப்பா சாவி இங்கே வைக்கிறேன். டேய் இந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் டீ கடையில் கொடுத்துட்டு வந்துரு. ம்